வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஜூன் 5th 2025 நடக்கக்கூடிய EE3401 டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் பாருங்கள், கவனிங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அப்லோட் பண்ணலான்னு பேசிகிட்ருக்கீங்க. ஸோ நான் ஒரு செமஸ்டருக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேஜரான ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வரலாம், ஃபுல்லாக முடிச்சுட்டு வரலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதால் தான் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ போட முடியல. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரேன், படிச்சிருங்க. ஓகேங்களா? காலேஜ் மெட்டீரியல்ஸ் வச்சு படித்து முடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் இந்த 2 கொஷின் படித்தாலே ஒன்று கண்டிப்பாக எழுதிடலாம். சில டைம் ரெண்டுமே அப்படியே கூட வந்துடும். அப்டைன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ 3-phase லைன் வித் சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங்கும் படிக்கணும், அன்சிமெட்ரிக்கல் ஸ்பேசிங் டெரிவேஷனும் படிக்கணும். Obtain an expression for inductance of a 3-phase line with a symmetrical and unsymmetrical spacing. Next, Unit 2 கான important part B question. Power circle diagram na enna, and power circle diagram வரையறதுக்கான procedures. So அதை பார்த்துக்குங்க. Explain detail about formation of corona and critical voltage. ஓகேங்களா? Next, explain the rigorous method of analysis of long transmission line, அதனுடைய voltage regulation transmission efficiency. இந்த voltage regulation transmission efficiency repeatedly கேட்பாங்க எப்பயுமே, இது மெயின் கான்செப்ட் இந்த சப்ஜெக்ட்லேயே. நெக்ஸ்ட் 13th one, discuss the voltage distribution insulator string. அது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அது டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ், how to test the insulator, அதாவது டெஸ்டிங் ஆஃப் இன்சுலேட்டர் ஒரு டாபிக் இருக்கும், அதோடைய கண்டென்ட்டு. அப்புறம் கிரவுண்டிங் டைப்ஸ், இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஒரு கொஷின் இதில் அட்டன் பண்ணிடலாம். சில டைம் 2 கூட வந்துடும். நெக்ஸ்ட் 14th கொஷின், எக்ஸ்பிளைன் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் 3-core பெல்டட் கேபிள். ஸ்ட்ராங்காக படிச்சுக்குங்க. அப்புறம் சிங்கிள் கோர் பெல்டட் கேபிள், ரெண்டுமே கெப்பாசிட்டன்ஸ் தான். அதோடைய கிரேடிங் எப்படி இருக்குது, அதோட பவர் ஃபேக்டர் எப்படி இருக்குது, கேபிளோட ஹீட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டெரிவேஷன்ஸாக பார்ப்போம். ஸோ இது 14th கொஷினில் இது வரும். ஓகேங்களா? ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்துடும். மோஸ்ட்லி 3-core ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் 5th யூனிட்டில் டிஸ்கஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறமா எக்ஸ்பிளைன் HVDC, இந்த டெக்னாலஜியோட தியரி பாட்டு தான், அவ்வளோவா டெரிவேஷன்ஸ்லாம் கிடையாது எல்லாமே இந்த லெசனில். எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்டேஷன்ஸ், எக்ஸ்பிளைன் EHVAC. ஃபஸ்ட் இந்த 5th யூனிட் முடிச்சுட்டு அப்புறமா அடுத்தடுத்த யூனிட் போங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்ட் சியில் இந்த சேக் கால்குலேஷன் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும், அது கண்டிப்பாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் ரெகுலேஷன் ப்ராப்ளம் யூனிட் 2ல் இருக்கும். ஸோ உங்கள் காலேஜில் டீச் பண்ண ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நான் EEE மெக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்லாம் வரேன். ஸோ கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.